அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் புதனுடைய வீட்டுக்கு, அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு, புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது? எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க. இவருக்கு தான் தனக்காரகர், புத்திரக்காரகர், பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் அதிபதி, நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர் தான் அதிபதி, பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி. எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியானா குரு பகவான் தான். கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க, இந்த விருச்சக ராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான ஒரு குணம் இருக்கும். அறிவு ஆற்றல், இவங்கள மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது. விருச்சக ராசி ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க. விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயம் இறங்குனா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இந்த விருச்சக ராசியுடைய குணம் நல்ல அறிவாற்றல், நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்லா டேலண்டான குணம், இது எல்லாமே இந்த விருச்சகத்துல அதிகமா இருக்குங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த மருத்துவர்கள், சயின்டிஸ்ட், இந்த கஷ்டமான வேலை, இது எல்லாமே ஈஸியா பண்ணக்கூடிய தகுதி, கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு விருச்சக ராசிகர்கள்ட்ட. விருச்சக ராசிகள்லாம் கோலை கிடையாது, வீரன். உங்களுடைய திறமையை நீங்க வெளியில காட்டினா நீங்க தாங்க பெரிய ஆளு, தெரியுங்களா? நிறைய பேர் விருச்சக ராசிக்காரர் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ். இவங்க வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இவங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஆனா அறிவை கரெக்டா யூஸ் பண்ணா கண்டிப்பா பெரிய ஆளு நீங்க தான், விருச்சக ராசிக்காரங்க தான். விருச்சக லக்கணமும் சரி, விருச்சக ராசியும் சரி, எல்லாமே பயங்கரமா சிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பலன் தாங்க இது. இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனாடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனாடுங்க. அதான் கரெக்டா வரனா. லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்போ குரு பகவானை பத்தி பேசுறோமா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் குரு இத்தனாம் இடத்துல இருக்காரு. சரி, இப்ப குருவுடைய திசை வருதா இல்ல குருவுடைய புத்தி வருதான்னு பார்க்கணும். மேக்சிமம் குரு திசை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. குரு புத்தி வருதான்னு பாருங்க. அது நல்ல வரா கெட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை, துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அதனாலதான் பொதுப்பொருள் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடிக்கலாம். ஏன்னா இனிமே எல்லாமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நடக்கணும் விருச்சிக ராசி. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாரு. இனிமே தாங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். நீங்க தைரியம் விடாதீங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? விருச்சிக ராசி எதுக்குமே பயப்படக்கூடாதுங்க. யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. தயவு செய்து எடுத்துக்கங்க. எல்லாருக்குமே இறைவன் கர்மா கொடுத்துருப்பாரு. அவருடைய நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள். அதனாலதான் நிறைய கோவில் ஸ்தலத்தை நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. பெருசா உள்ள பாதிப்பை நீ சின்னதா குறைச்சுக்கோங்க அப்படி பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். யார் தான் கர்மா இல்லாத மனிதன் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஆளே இல்லையே.
அந்த பிரச்சனை நம்ம எப்படி பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதுதான் திறமை. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அதை வெளியில கொண்டாங்க. அவ்வளோ உங்கள்கிட்ட தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ஏன் நீங்க பயப்படணும்? ஏன்னா விருச்சக ராசி என்ன பொருளாதார வருமானத்தை ரொம்ப தடைப்பட்டீங்க. கண்டிப்பா வருமான இன்கம் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு கேட்டு பாருங்க. ஆமா தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தா, அதை வச்சு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்பாவுடைய உடம்பு, அம்மாவுடைய உடம்பு, தாய்மாமாவோட வெரிசல், இடம்பூமியில பிரச்சனை, வண்டி வாங்கினத ரிப்பேரு. கேளுங்க விருச்சக ராசிக்காரங்களை. கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள், நிறைய தடையில கண்டிப்பா பாத்தீங்க. எல்லாமே குடும்பத்துக்காக செலவாகிட்டே இருக்கு, எதுவுமே மிச்சம் பண்ண முடியல. எத்தனை பேர் கேளுங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை. 10 ரூபா வந்தா 20 ரூபா செலவு வருது எனக்கு அப்படிம்பாங்க. அவ்வளவு ஒரு தடை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தது விருச்சக ராசி தான். அர்த்தாஷ்டம் சனி கடுமையா வச்சு செஞ்சாரு. 4ஆம் இடத்த சனி இருந்தாரு பாத்தீங்களா, ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு தடையை கொடுத்து, எல்லாமே ஒரு பகையா கொடுத்தாரு. இனிமே கொடுக்க மாட்டார். இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் 5ஆம் இடத்த சனி பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை 12ஆம் பாவத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க பயப்படவே கூடாது. எப்படி விருச்சக ராசியில பயப்படவே கூடாது. 8ஆம் இடத்துல குரு போயிட்டாரு அப்படி இப்படின்னு. உங்களுக்கு இனிமே நல்ல பலன் மட்டும்தான் நடக்கும். இனிமே எல்லாமே உங்களுக்கு மாறும், விதியே மாறும், உங்களுடைய தலையெழுத்தே மாறும். நிறைய பேருக்கு இப்ப என்ன பண்ணலாம், விருச்சக ராசி ஏன்னா இவ்வளவு ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து விருச்சக ராசி 8ஆம் இடத்துல குரு போனா என்ன பண்ணணும், நம்ம வெளியில தூரத்துல இடம் வாங்கணும். என்கிட்ட காசு இல்லைங்க, கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு அனுக்கிரகம் வரும் பாருங்க. என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு வருமானம் கடன் கஷ்டம் வந்திருக்கு, எப்படி நான் இடம் வாங்குவேன்? கண்டிப்பா அந்த வாங்கக்கூடிய யோகம் வரும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பாக்குறாரு, இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா அந்த யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. அதுக்கான திசாபதி உங்க ஜாதத்துல வந்தா ஒருத்தட்ட ₹1 இருக்கதானே இடம் வாங்குவார். இது மாதிரி அமைப்புல நிறைய பேருக்கு வரும். எல்லாம் வெளிநாடு போவாங்க. எத்தனை பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் விருச்சக ராசிக்கு. 8ஆம் இடமே எல்லாம் கெட்டதை எடுக்காதீங்க. அதுல திடீர் ராஜயோகம் இருக்கு, அது எல்லாருமே யோசிக்கிறது இல்லை. மறைமுக வருமானம் அதுலதான் இருக்குது, நல்ல ஒரு சிந்தனை அதுலதான் இருக்குது. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர் பாருங்க, பொருளாதார வருமானம் எப்போதுமே குறை இருக்காது. ஆனா குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. எந்த கிரகத்துக்குமே பார்த்தா பலன் இல்லை, ஆனா இவருக்கு மட்டும் பார்த்தா பலன். இருக்கிற இடத்த விட அவர் பார்க்கிற இடத்துக்கு பலப்படுத்தி விட்டுருவாரு. அப்ப பொருளாதார வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. திடீர்னு வருமான இன்கம் வரும். இடத்துலயே பூமியிலேயே ஏதாச்சும் ஒரு காசு பணம் வரலாம், ஒரு இடத்த விற்கலாம், பூமி வைக்கலாம், இது மூலம் காசு வரலாம்ல, இல்ல வெளிநாடு வெளியூர் மூலமாக வரலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வேலை கிடைக்காலும் வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா 100% தூரத்துல கிடைக்கும் பாருங்க. வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், புதுசா வேலை மாத்தக்கூடிய அமைப்பு வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், நல்லா ஒரு அறிவாற்றலை கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய காரியம் இருக்கும். நிறைய திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாவே கண்டிப்பா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம், அதனால இங்க பிரச்சனையை கவலையே விடுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குறி வரும். படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகத்தில் நிறைய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க இந்த குரு பெயர்ச்சியால். இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, இதுதான் நீங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும். இதுதான் உங்களுடைய பிளான் டார்கெட்டா இருக்கும். இதான் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். எத்தனை பேருக்கு ஓடுது? விருச்சக ராசியில கேளுங்க, ஆமாம்பாங்க. கண்டிப்பா இதெல்லாம் பண்ணக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும். ஆனா சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே இந்த வருஷத்துல நடக்கும் பாருங்க. அதிக பேருக்கு விருச்சக ராசி என்பது. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்கலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கெல்லாம் வாய்ப்பு நிறைய உண்டு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க, தொழில் பண்றவங்க அவர் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரான யோகம் கண்டிப்பா அமையும். தசாபதி அமையணும். அர்த்தாசிரம சனி முடிஞ்சிருச்சு. சனியால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சனி பகவான் எந்த ஒரு பாதிப்பு கிடையாது. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை சூப்பரா இருக்கு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரன் யாரு? உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். திருவாதிங்கிற யாருடைய நட்சத்திரம்? ராகுடைய நட்சத்திரம். அந்த ராகு எங்க இருப்பார்? ஒரு சிலதுக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல வருவார். கண்டிப்பா இடமோ பூமியோ அமைச்சுதான் கொடுப்பார். கமிஷன் யாரெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் யாரு? குருடைய நட்சத்திரம். கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. ஆனா செலவுகள் உண்டு. அதை சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும், பாத்துங்க. பெருங்கொண்ட பணம், லாட்டரி யோகத்தை படிங்க. விருச்சக ராசியில நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடணும். வெளிநாடு வெளியுள்ளவங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க. இப்ப லாட்டரி யோகம் எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்.
மருத்துவத்துறை பட்டை கிளப்புவாங்க, போலீஸ் துறை பட்டை கிளப்புவாங்க, இராணுவத்துறை பட்டை கிளப்புவாங்க, ஐடிஐ ஃபீல்டு பயங்கரமா இருக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும், எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி ஃபீல்டு நல்லா இருக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்கும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க, மெயினா உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவுமே குறையும். பாத்துங்க, இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால சொல்றேன். கெட்ட விஷயம் இருக்குன்னா அதை கெட்டதை நல்லதா பண்ணுங்க. நம்மளுடைய கருத்து. வீட்டுல இடத்துலயே பூமியே காசு பணத்தை போடுங்க, குரு பயிற்சியில அப்படியே நிற்கும். இதுதான் உங்களுக்கு பலன். பாத்துங்க, இப்ப பாருங்க நட்சத்திர பலன். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விஷாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இனிமே கவலைப்படாதீங்க. விசாரணத்துல பிறந்தவங்க ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குமே. குடும்பத்தோட பொறுப்பு எல்லாமே உங்கள்ட்ட தானே இருக்கும். ஆனா இப்ப இடமோ பூமியோ வீடோ சுப செலவோ சுபகாரியம் பண்ண போறிய பாத்துங்க. இதுலயுமே கொஞ்சம் ஜாமீன் போற தவிர்த்துங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஆனா வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், வேலை உத்தியோகம் மாத்தலாம், தொழில் மாத்தலாம், உத்தியோகம் மாத்தலாம், இதெல்லாமே பண்ணிக்கலாம். வீட்டுல சுபகாரியம் பண்ணிக்கலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி, இது மாதிரி இப்போ சுபகாரியமா பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க உங்களுடைய அனுசரத்துல பிறந்தவங்க எல்லாமே வாழ்க்கை எல்லாமே மாற்றமா வரும். பாருங்க, அர்த்தாஷ்ட சனி ரொம்ப பாதிச்சிருச்சுங்க நிறைய பேருக்கு. அர்த்தாஷ்ட இந்த அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, சகோதர சகோதர பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, நிறைய செலவா பார்த்துட்டாங்க. ரொம்ப நொந்து நூலா போயிட்டாங்க அந்த அனுசரத்துல பிறந்தவங்க. இனிமே பண்ண மாட்டீங்க. இனிமே சூப்பரா இருக்கும். வீட்டுல சுபகாரியம், காதல் திருமணம், 2வது திருமணம், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றமும், அரசியல் ஃபீல்டு, அரசு சம்பந்த விஷயம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். பாருங்க, இந்த அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா அமையும். வாழ்க்கையில எதிர்பாராத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு பெரிய வெற்றி உங்க பக்கம் தெரியும் வரும். பாருங்க, இந்த அனுசரத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா வாழ போறீங்க. பார்த்து நீங்க தைரியமா இருக்கு அனுசரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி, டேலண்டான குணம், அறிவு ஆற்றல். உங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. உங்க அறிவை வெளியில கொண்டாந்தா நீங்க பெரிய ஆளு தெரியுமா. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய கோட்டை கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. வருமான பொருளாதாரம் 2-3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்தா நூலா போயிட்டீங்க. ஏன்னா மருத்துவ செலவு, வரைய செலவு எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சந்தோஷம், படிப்புகளில் ஒரு நல்ல மாற்றம், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், கடன் பிரச்சனையை முடிக்கிறது எல்லாமே தேடி வருது. பாருங்க, இனிமே கடனும் பகையும் உங்களுக்கு இருக்காது. ஆனா வீட்டுல, இடத்துல, பூமியில சார்ந்த விஷயம் திடீர் யோகம் கண்டிப்பா வரும். லாப வருமானம் நல்லா இருக்கும், சகோதர சகோதரி நல்லா இருக்கும், படிப்புகளில் நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்க இடம் விட்டு இடம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கூட இந்த கேட்டை நட்சத்திரத்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.